வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வேலையில இது நடந்திருக்கும் இல்லையா? ஒரே தப்பையே திரும்ப திரும்ப செய்யறது. அந்த சுழற்சியை எப்படி உடைக்கிறது? ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் எப்படி ஸ்மார்ட்டா கத்துக்கிறதுன்னு இந்த விளக்கத்துல பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு எப்பவாச்சும் இப்படி தோணியிருக்கா? ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஜெக்ட முடிக்கிறோம். ஆனா அடுத்த ப்ராஜெக்ட்லயும் அதே தலைவலி, அதே பிரச்சனை. என்னடா இது திரும்ப முதல்ல இருந்தா அப்படின்னு தோணும். ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இது நம்மள நிறைய பேருக்கு வர ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். ஆனா கவலைப்படாதீங்க. இந்த சலிப்பான சுழற்சியை உடைக்க ஒரு சூப்பரான வழி இருக்கு. அது என்னன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஓகே, பிரச்சனைய பத்தி பேசுனது போதும். வாங்க சொல்யூஷனுக்கு போலாம். இந்த சுழற்சியை உடைக்க ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் வழிய இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். கற்றுக்கொண்ட பாடங்கள் அப்படின்னு சொன்னதும் இதோ ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் சேர ஒரு போர் அடிக்கிற டாக்குமெண்ட் வேலைன்னு நினைச்சுக்காதீங்க. இது அப்படி இல்ல. இது உங்க அனுபவத்தை உங்க எதிர்கால வெற்றிக்கான ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியா மாத்தக்கூடிய ஒரு சிஸ்டம். இந்த மாற்றத்துக்கான பயணத்தை நாம ரொம்ப சிம்பிளா 3 ஸ்டெப்ஸா பிரிக்கலாம். இந்த வரைபடம் நாம அடுத்து என்ன பண்ண போறோம்னு ரொம்ப தெளிவா நமக்கு காட்டும். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். முதல் படி, என்ன நடந்ததுன்னு எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம திரும்பி பார்க்கறது. இங்கேதான் உண்மையான கற்றலுக்கான முதலடி எடுத்து வைக்கிறோம். ஒரு விஷயத்தோட முழு படமும் நமக்கு வேணும்னா 2 பக்கத்தையும் பார்க்கணும். என்ன நல்லா போச்சு, என்ன சொதப்புச்சு, ரெண்டுத்தையும் பார்க்கணும். வெற்றியிலிருந்து மட்டும் இல்ல, தோல்வியிலிருந்து கத்துக்க இன்னும் நிறைய இருக்கு. அதனால ஒரு பேலன்ஸ்ட் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான கேள்வி எது தெரியுமா? இந்த கேள்விதான். எது நம்மள ஆச்சரியப்படுத்துச்சு? நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் என்ன நடந்தது? நம்ம கணிப்புகளை எது தப்பாக்கிச்சு? இப்படி கேட்கும்போதுதான் உண்மையான கற்றலே தொடங்குது. ஏன்னா இந்த ஆச்சரியங்கள்ல தான் முக்கியமான பாடங்கள் ஒழிஞ்சிருக்கு. ஒரு ப்ராஜெக்டை நாம ஒரு 360 டிகிரியில பார்க்கணும். எடுத்த முக்கியமான முடிவுகள் கரெக்டா, நம்ம ப்ராடக்ட், மார்க்கெட்டிங், ஆபரேஷன்ஸ் டீம் என்ன கத்துக்கிட்டாங்க, நம்ம பிளானிங், எக்ஸிகியூஷன், கம்யூனிகேஷன் எல்லாம் எப்படி இருந்துச்சு, இப்படி எல்லா கோணத்திலையும் அலசி ஆராய்ஞ்சாதான் முழு படமும் நமக்கு கிடைக்கும். சரி, வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். இது எப்படி இன்னும் டீப் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நாம என்ன நடந்ததுங்கிறத தாண்டி ஏன் அப்படி நடந்ததுங்கிறத தோண்டி துருவி பார்க்க போறோம். இந்த படியில தான் நம்ம ப்ராஜெக்டோட அஸ்திவாரத்தையே நம்ம கேள்வி கேட்க போறோம். அதாவது, மார்க்கெட்டை பத்தி நாம ஆரம்பத்துல நினைச்சது சரியா? கஸ்டமர்ஸை பத்தி நாம புரிஞ்சுக்கிட்டது கரெக்டா? நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆச்சா? இப்படின்னு நம்மளோட அடிப்படைகளையே கேள்வி கேட்கணும். இது ஒரு ஐஸ்பர்க் மாதிரி தாங்க. பிரச்சனையின் மேல்மட்டம் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா நம்ம ப்ராடக்ட் சரியான பிரச்சனையை தீர்த்துதா? டீம் கோஆர்டினேஷன் எப்படி இருந்துச்சு? கஸ்டமர் ஃபீட்பேக் உண்மையில என்ன சொல்லுச்சு? இந்த மாதிரி ஆழமான கேள்விகளை கேட்கும்போதுதான் அந்த ஐஸ்பர்க்கு கீழே மறைஞ்சிருக்கிற உண்மையான காரணங்களை கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. இதுதான் கடைசி மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான படி. நாம யோசிச்சதையும் கண்டுபிடிச்சதையும் எப்படி செயல்ல கொண்டு வர்றதுன்னு பார்க்க போறோம். இந்த முழு ப்ராசஸோட நோக்கமே இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுதான். நாம கத்துக்கிட்டத வெறும் பேப்பர்ல எழுதி வைக்காம அதை எப்படி ஒரு நிஜமான மாற்றமா, ஒரு ஆக்ஷனா கொண்டு வருது, அதுதான் முக்கியம். இங்க பாருங்க, ஒரு தனிநபர் கத்துக்கிறது எப்படி ஒரு கம்பெனியோட கல்ச்சராவே மாறுதுன்னு. அதுக்கு ஒரு ஓனரை நியமிக்கணும், கத்துக்கிட்டது ஒர்க் ஷாப் வச்சு எல்லோருக்கும் சொல்லணும், அதை நம்ம கம்பெனி பாலிசிலேயே ஒரு பகுதியா மாத்தணும். அப்பதான் ஒரு தனிநபரோட பாடம் ஒரு நிறுவனத்தோட மரபா மாறும். இங்க பாருங்க, கத்துக்கிட்ட பாடத்தை எப்படி ஒரு கிளியரான ஆக்ஷன் பிளானா மாத்துறாங்கன்னு. ஒவ்வொரு வேலைக்கும் யாரு பொறுப்பு, எப்ப முடிக்கணும்னு தெளிவா டெட்லைன் வச்சா எல்லாரும் அக்கவுண்டபிளா இருப்பாங்க, வேலையும் சரியா நடக்கும். இந்த ஆக்ஷன் பிளான இப்படி ஒரு நம்பரோட இணைக்கும் போதுதான் இதோட உண்மையான மதிப்பே புரியும். பாருங்க, இது வெறும் பேச்சோட நிக்கல. இது ஒரு அளவிடக்கூடிய நியமான முன்னேற்றத்தை நோக்கிய ஒரு முக்கியமான படி. இதுதான் ரிசல்ட். இதுவரைக்கும் நாம பார்த்தது சுருக்கமா சொல்லணும்னா, இது ஒரு தனிப்பட்ட தவறிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு நிறுவனத்தோட நீடிட முன்னேற்றமா மாறுற ஒரு அற்புதமான பயணம். இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன். உங்க டீம் இப்போ உடனடியா செயல்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கலாம். அந்த முதல் படியை நீங்க தான் எடுத்து வைக்கணும்.